இருக்கிறது. ஈடு இணையற்ற நமது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் முதல் இந்திய ஜனாதிபதி வரை கண்டுகளித்த வெற்றி மகாராணி வேலு நாச்சியாரும் உலகின் முதல் மனித வெடிகுண்டாக மாறும் குயிலியும் சந்திக்கும் அந்த உணர்ச்சி மிகுந்த காட்சியை உங்கள் முன் பணிந்து சமர்ப்பிக்கின்றேன். குயிலி இருக்கும் இடம், வேலு நாச்சியார் இருக்கும் இடம். 6000 மகிழுக்கு அப்பாவிருந்து வந்த அந்நியர் கொடுங்கோளருக்கு அள்ளகாள்ளமாய் விளங்கிய எங்கள் வீரத்தாய் வேலு நாச்சியார் வாழ்க வாழ்க. அடியே என் ஆசை குழந்தாய், உடையாள் படை தளபதியாலே விசுவாச கொழுந்து விதையே, தமிழ் மண்ணின் தளிரே வாமா. அம்மா, என்னை அழைத்ததன் காரணம் என்னவோ? வேலை இதுவென சொல்லி அனுப்பியிருந்தால் அந்த வேலையை முடித்து விட்டே வந்திருப்பேனே. என்னை அழைத்து சொல்லும் அளவிற்கு உங்கள் திருவுள்ளத்தை நான் அறிந்து கொள்ளாமல் நடந்து விட்டேனோ அம்மா. குயிலி, உன்னை விட வேறு யாரால் என் உள்ளத்தை சரியாக புரிந்து கொண்டு விட முடியும்? இன்று அதிகாலையில் ரகசிய திட்டம் ஒன்று என் உள்ளத்தில் மின்னியது. அதை பற்றி பேசத்தான் உன்னை நேரில் அழைத்தேன். நினைத்தே பார்க்க முடியாத பயங்கர ஆயுதங்களோடு நமது சிவகங்கை மண்ணை சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள் அந்நியர்கள். சிவகங்கை மண்ணை மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறதல்லவா? இந்த நேரத்தில் நாம் போர் தொடுத்தால் சிவகங்கை வீரர்கள் 1000 பேராவது உயிரிழக்க நேரிடவிடும். நமக்கு விடுதலையும் வேண்டும், அதே சமயத்தில் நம் பக்கத்தில் இருக்கும் ஒருவர் கூட உயிரிழக்க கூடாது. அதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அதை பற்றி பேசத்தான் உன்னை அழைத்தேன். உத்தரவிடுங்களம்மா, செய்து முடித்து வருகிறேன். அம்மா, இந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேனே அம்மா. குயிலி, நன்றாக கேள். ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு ஒவ்வொரு விஜயதசமி என்றும் பெண்கள் சென்று விளக்கேற்றி வருவது உண்டல்லவா? ஆமம்மா, அந்த ராஜேஸ்வரி கோயிலுக்கு பின்னால் வெள்ளையர்களின் வெடிமருந்து கிடந்திருக்கிறது அல்லவா? ஆமம்மா, இந்த முறை நாமும் செல்கிறோம். நாம் உடையாள் படையில் இருந்து மொத்தம் 14 பேரை என் மனதில் குறித்து வைத்திருக்கிறேன். எல்லா பெண்களும் விளக்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நாம் உடையாள் படையில் இருந்து ஒருவர் மட்டும் அந்த விளக்குகளின் எண்ணெயை எல்லாம் தன் உடம்பில் ஊற்றிக்கொண்டு நகர வேண்டும். உடம்பெல்லாம் எண்ணெயினால் நினைத்த பிறகு எண்ணெய் ஊறிய அந்த உடம்பில் தீ வைத்துக் கொள்ள வேண்டும். திகு திகுவென எரியும் உடலுடன் அந்நியர்களின் ஆயுத கிடங்கே நடுவே தாவி குதித்து விட வேண்டும். அந்நியர்களின் ஒட்டுமொத்த ஆயுதங்களும் சிதறி அழிந்தவுடன் அந்த நேரத்தில் நாம் போர் தொடுத்தால் சிவகங்கை வீரர்களுக்கு உயிரிழப்பு நேரிட விடாமல் நம்மால் காப்பாற்ற முடியும். எப்படி திட்டம்? அருமையான திட்டம் அம்மா. யாருமே யோசிக்க முடியாத ஆழகால திட்டம். 16 தேசங்களை அடக்கி ஆளும் எதிரிகள் எங்குமே கண்டிருக்க முடியாத எதிர்த்தாக்கல திட்டம். ஆண்டவன் பிடித்த அந்நியரை ஆணிவேர் மேலே வெட்டும் அட்டகாசமான திட்டம் இது. பல 100 ஆண்டுகளாக மனித உலக வரலாறு வியந்து வியந்து பேச போகும் வீர திட்டம். அம்மா, அம்மா, எனக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு. மறுக்காமல் சம்மதிப்பீர்களா? என் தளபதி குயிலி, நீ கேட்க நான் மறுப்பேனா? சொல்லடா குயிலி. அம்மா, இந்த திட்டத்தில் உச்சகட்டத்தில் திகழப் போகும் உலகின் முதல் மனித அடிகுண்டாக மாறும் பாக்கியத்தை எளியவளாக குயிலி எனக்கே தர வேண்டும். என்ன சொல்லுகிறாய் குயிலி? நீ தீ குதித்து சாவதா? அம்மா குயிலி, உனக்கு உடையாள் படையில் நிறைய வேலை இருக்கிறது அம்மா. உடையாள் படையின் மொத்த வேலையும் இந்த ஒரே தாக்குதலில் முடிந்து விடுமே அம்மா. இந்த தாக்குதலில் நான் ஒருவள் தான் சாவேன். ஆனால் அரும்பாடுபட்டு நீங்கள் ஆளாக்கி வளர்த்து வைத்திருக்கும்
ஆயிரக்கணக்கான சகோதரிகள் அடங்கிய உடையாள் படகு உயிர் சேதமில்லாமல் என்னால் காப்பாற்றப்படும் விடும் அல்லவா? உத்தரவு கொடுங்கள் தாயே. குயிலி, நீ 18 வயது நிறைந்த இளம் மங்கை. நீ என் மங்கை போன்றவள் அல்லவா? இது நீ செய்ய வேண்டிய காரியம் அல்ல, என்னை போல் வாழ்ந்து முடித்தவர்கள் செய்ய வேண்டிய காரியம். ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீர்கள். தாங்கள் தானே சிவகங்கை, சிவகங்கை தானே தாங்கள். தங்களாய் சிவகங்கைக்கு மட்டுமல்லாமல் இந்த பெண்ணினத்திற்கே பெரும் விடிவு வந்து சேர போகிறது. வெள்ளையனை சிறைபிடித்த ஒரே வெற்றி மகாராணி வேலுநாச்சியார் என்ற ஓயிர வரிகளில் உலக சரித்திரத்தில் ஏற்ற போகும் இந்திய தமிழ் மண்ணின் துறவ நட்சத்திரம் தாங்கள். அந்த வரலாற்றை ஈடேற்றி வைக்க வேண்டிய உயிர் கடமை இந்த குயிலிக்கு இருக்கிறதப்பா. விசுவாசத்திற்கு அடையாளம் குயிலி என்ற ஒத்தை வார்த்தை போதும் அம்மா என் வாழ்வில். உத்தரவு கொடுங்கள் தாயே. குயிலி, உன் தகப்பன் பெரிய முத்தான், சிவகங்கை ஈடு எற்ற விசுவாசி. நாளை வந்து என் மகள் எங்கே என்று கேட்டால் நான் என்ன அம்மா சொல்லுவேன் குயிலி? நாளை வந்து என் தகப்பன் குயிலி எங்கே என்று கேட்டால் அவரிய முத்தா, அவரிய முத்தா, உன் மகள் குயிலி நன்றி என்ன என்பதை நிரூபித்து காட்ட போகிறாள் என்று சொல்லுங்கள். அவரிய முத்தா, அவரிய முத்தா, உன் மகள் குயிலி தாயக விசுவாசம் என்ன என்பதை நிகழ்த்தி காட்ட போகிறாள் என்று சொல்லுங்கள். அன்று அந்த வயற்காட்டில் காட்டெருமையோடு மோதிய ராக்கபத்த மகள் இன்று நாட்டெருமையோடு மோத போகிறாள் என்று சொல்லுங்கள். தமிழ் சொந்தங்களே, ஒரு பெண்ணுக்குள் கோபமும் வைராக்கியமும் சேர்ந்து கொப்பளித்து விட்டாள். அவள் எப்படியெல்லாம் வெட்டெழுவாள் என்பதை உங்கள் மகள் குயிலி இந்த மண்ணுக்கு நிரூபித்து காட்ட போகிறாள் என்று சொல்லுங்கள். சிலப்பதிகாரத்து கண்ணகி சிலம்பு சிதறிய மண்ணில் தானும் சிதற போகிறாள் என்று சொல்லுங்கள். தமிழ் பெண்மையின் திலகமான ஔவையார், ஓக்கூர் சாத்தியார், பொன்முடையார், காக்கை பாடியார், உண்ணி குயத்தியார், ஆதி மந்தியார், காரைக்கால் அம்மையார், இசை ஞானியார், மங்கை கரசி நாயனார், ஆண்டாள் வழிவந்து 7 மொழிகளை அறிந்த புறநானூற்றின் மறுபிம்பமாம் எங்கள் வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீரப்படை தளபதியான உங்கள் பேரன்பு குயிலி ராஜராஜேஸ்வரி கோயில் அந்நியருக்கு பாடம் முகட்ட போகிறார் என்று ஆர்வரித்து சொல்லுங்கள். சங்கம் விளங்கட்டுமே, அங்கத்தான் எரிதலனாக பிளம்பேறி ஒளிரட்டுமே. குழந்திருக்கும் சாத்தானின் ஒட்டுமொத்த ஆயுதங்களும் பதறி சிதறட்டுமே. எங்குமே காணாம் புதுவகை தாக்குதலாம். உலகின் முதல் மனித வெடிகுண்டை காணும் அந்நியர்கள் திகைத்து ஓடட்டுமே. இளமைதாண்டாத இந்த குயிலி தாயக விடுதலைக்காக தன்னை விதைத்தாள் என வரலாறு தான் குறிக்கட்டுமே. என்னை போல ஆயிரம் குயிலிகள் எழும்பி இந்த திராவிட திருமண்ணை காக்கட்டுமே. போகிறேன், விடை கொடுங்கள், வென்று வருகிறேன். அம்மா, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் வீரவன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி என் வாய்ப்புக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.